ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது நியூ ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டி. அதில் நம்ம எப்படி அடாஸ் ஃபங்க்ஷனை ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேரிங் வீல்ஸ், இந்த ஸ்டேரிங் வீலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும். அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டன், டிக்ரீஸ் பண்ணுற பட்டன்ஸ் இருக்கும், சோர்ஸு, ஹோம் ஸ்க்ரீனு, ஜாய்ஸ்டிக், ஸ்க்ரோலர் ஜாய்ஸ்டிக்ஸ் இருக்கும், ஹேண்ட் ஃப்ரீ டெலிஃபோன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும், லேன் கீப் அசிஸ்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு இதில். ஸோ நம்ம இப்போது இந்த சைட் பார்ப்போம். இதில் வந்து எப்படி நம்ம அடாஸ் ஆஃப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறது வந்து இந்த ஹோம் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணது இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு டாக்கோமீட்டர் ஆன் ஆகும். இந்த டாக்கோமீட்டருக்கு ஒன்று ஒன்றா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ரேஞ்ச் அண்ட் ஃபியூலு, ஸ்பீட் அண்ட் டைமு, ஜி மீட்டர், சேஃப்டி சப்போர்ட்டு, செட்டிங் ஆப்ஷன்ஸ், கஸ்டமைஸ் டிஸ்பிளே, இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து நீங்கள் சேஃப்டி அண்ட் சப்போர்ட்டை செலக்ட் பண்ணணும். இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். தென் சேஃப்டி அண்ட் சப்போர்ட் ஆன் ஆகும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரோட் டிபாச்சர் மெட்டிகேஷன் அது ஆனில் இருக்கும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். கொலிஷன் மெட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம் ஆனில் இருக்கும். ஸோ இதில் வந்து டிக் ஆப்ஷன் போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிக் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதே வந்து நம்ம டிக்கை எடுத்துருவோம். அதை ஆஃப் பண்ணணும்னாக்கா இதை நம்ம சென்டர் கிளிக் பண்ணணும். இந்த பட்டன் ஜாய்ஸ்டிக்கை வச்சு நம்ம சென்டர் கிளிக் பண்ணோம்னாக்கா ஆஃப் ஆகிடும். ரோட் டிபாச்சர் மெட்டிகேஷன் ஆஃப். தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். கொலிஷன் மெட்டிகேஷன் சிஸ்டம் ஆஃப். ஸோ இது தேவைப்பட்ட ஆன் பண்ணிங்க, தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிங்க, உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி. தென் ஹோம் ஸ்க்ரீன் கொடுங்க. ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கனாக்கா டாக்கோமீட்டர் சூஸ் பண்ணுங்கள். ஃபினிஷ். இது வந்து அடாஸை இப்படி தான் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். இதில் ஒரு சில விஷயங்கள் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட் ஸ்டேரிங்கில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஸ்பீடாமீட்டர் மாதிரி உங்களுக்கு ஒரு கார் சிம்பிள் போட்டு ஒரு ஸ்பீடாமீட்டர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் வந்து லேன் கீப் அசிஸ்ட். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.